தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 2004 ஜனவரி 1க்கு பின்பு பணியில் சேர்ந்த எவருக்கும் ஓய்வூதியம் இல்லை. நீங்கள் பெறக்கூடிய சம்பளத்தின் அடிப்படையில் அதற்குரிய புரிமான தொகையை மட்டும் நீங்கள் வாங்கி கொண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய ஒரு சட்டத்தால் இந்தியா முழுவதும் 2003ஆம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அவ்வாறு அமல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தின் அடிப்படையில் 2001 முதல் 2006 வரை இருந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தினார். அவர் நடைமுறைப்படுத்தியதுக்கு முழு காரணம் அந்த 2001 மற்றும் 2002ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஜாக்டோஜியோடைய போராட்டத்தால் பல பேர் எஸ்மா டெஸ்மா போன்ற கடுமையான சட்டங்களால் அந்த அரசை அச்சுறுத்தினார்கள் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் இந்த திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் 2004 ஜனவரி 1க்கு பிறகு சேர்ந்த எந்த ஒரு அரசு ஊழியரும் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது யாருக்கும் எந்த விதமான ஓய்வூதியம் என்பது இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டதால் பணியில் இருந்த அரசு ஊழியர்கள் தங்களது எதிர்காலத்தில் நாம் என்ன செய்வது என்பது தெரியாமல் இதுவரை 48,000 அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் 2004க்கு பின்பு பணிக்கு சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் அனைவரும் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னைக்கு அனைவரும் அடுத்த ஒரு இடத்தில் அரசு ஊழியராக பணியில் சேர்ந்தவர்கள் இன்று அடுத்து பிரைவேட் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்களில் செக்யூரிட்டி கார்டுகளாக கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் அறிந்துள்ளோம். அந்த வகையில் அவர்களுக்கு யாரையும் நம்பி அவர்கள் இல்லாத அளவிற்கு இன்று பழைய ஓய்வூதிய திட்டம் இன்று தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது குறித்து இன்று நாம் காண உள்ளோம். அந்த வகையில் 2003ஆம் ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய இராணுவத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஓய்வூதிய திட்டம் என்பது உண்டு. மற்ற யாருக்கும் அந்த ஓய்வூதிய திட்டம் இல்லை. காரணம், அவர்கள் மட்டும் இந்தியாவில் நம் மக்களை, நாட்டை காக்கக்கூடிய காவலர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி உருவாக்கியது. இந்த திட்டத்தால் இன்று பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் மட்டும் 6.5 லட்சம் பேர். இந்த 6.5 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த திட்டத்தால் இன்று பயன்பெற்றுள்ளார்கள். அந்த திட்டத்தை உருவாக்குவதற்காக 2001 இதற்கு முன்பு 2001 முதல் 2006 வரை செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 2006 முதல் 2011 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தமிழகத்தில் இருந்தது. அதற்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டு எல்லாம் திட்டங்கள் தயார் செய்யப்பட்ட நிலையில் இதேபோல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனது. கடந்த 10 ஆண்டுகளாக 2011 முதல் 2021 வரை செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசும் நடைபெற்றது. மீண்டும் 2021ஆம் ஆண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 6வது முறை பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஆதாரங்கள் மற்றும் மத்திய அரசனுடைய ஒருதலை பட்ச மனப்போக்கு இவையெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாமல் இருந்தாலும் இன்று அதற்காக
IAS அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி அவர் தலைமையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த குழு அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய நீதித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடைய ஆலோசனை பெற்று இன்று அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஒரு சிறப்பான அறிவிப்பை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆண்டாண்டு காலம் நன்றிக்கடனாக இருப்பதாக இன்று அனைத்து ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகின. அந்த திட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு அரசு ஊழியரும் அரசு அதிகாரிகளாக பணிபுரிந்து மீண்டும் அவர்கள் தனியார் நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது. முதல் காரணம். இரண்டாவது காரணம், அரசு ஊழியராக இருந்தாலும் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் கடைசி காலங்களில் பார்ப்பார்களா என்பது அவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ தாய் தந்தைகள் இன்று அரசு ஊழியராக பணிபுரிந்த அரசு அலுவலர்கள் இன்று முதிர் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்தியாவிலேயே பிஜேபி ஆளக்கூடிய 2 மாநிலங்கள் மட்டும் இந்த திட்டம் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுகிறது. ராஜஸ்தான் மற்றும் சண்டிகர் 2 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த பழைய ஓய்வு திட்டம் செயல்படுகின்றது. இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் விடியல் பேருந்து பயணம், மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், மாதந்தோறும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 ரூபாய் மற்றும் தமிழகத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இந்த அரசு அதேபோல் ரேஷன் கடையில் மாதந்தோறும் 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி மற்றும் இவ்வளவு திட்டங்களும் இந்த மாநில அரசினுடைய நிதி சுமைகள் இருந்தும் இன்று இந்த திட்டங்கள் அனைத்தும் விடாமல் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிதியும் GST வரியாக இருக்கட்டும், பேரிடர் நிதியாக இருக்கட்டும் மற்றும் மத்திய அரசாங்கத்தால் கிராமத்திலும் செயல்படுத்தக்கூடிய கான்கிரீட் வீடுகள், மகாத்மா காந்தி மற்றும் இந்திரா காந்தி அவர்களுடைய பெயர்களாக கட்டக்கூடிய கான்கிரீட் வீடு வழங்கும் திட்டங்களாக இருக்கட்டும், இப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிதியும் தமிழகத்திலே கொடுக்காத போதிலும் இன்று எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் அனைத்தும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளால் மட்டுமே இந்தியாவிற்கே தமிழகம் முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு அனைத்து கிராமங்கள் தோறும் சாலை வசதிகள், அனைத்து இல்லங்கள் தோறும் மின்சார வசதிகள், அனைத்து இல்லங்களும் வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லாமல் அவர்களை மேம்படுத்தக்கூடிய எண்ணற்ற தமிழகத்திலே திட்டங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேலான தேர்தல் வாக்குறுதிகளை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தால் ஆண்டுக்கு 13,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படும். இருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முன்வந்துள்ளது. அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அனைத்துக்கும் இந்த TAPS என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கி நிதி ஆதாரத்தோடு இந்த அரசின் இந்த திட்டத்தின் மூலம் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். 1. 2. இந்த பழைய ஓய்வு திட்டத்தின் மூலம் ஓய்வு பெறும் பொழுது பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் சம்பளத்தில் 50% சம்பள தொகையை பழைய ஓய்வு திட்டத்தில் ஓய்வூதியமாக வழங்குவதாகவும், அதேபோல் இந்த திட்டத்திற்காக தற்பொழுது பெறக்கூடிய சம்பள தொகையில் 10% தொகையை பங்களிப்புக்காக பிடித்தம் செய்வதாகவும், ஏற்கனவே ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு நபர் இறந்துவிட்டால் அவருடைய
குடும்பத்தாரிற்கு 50% ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை 60% உயர்த்தி வழங்கவும், 25 லட்சத்திற்கு மிகாமல் ஓய்வு பெறும் பொழுது கடநிலை ஊழியர் முதல் உயர்மட்ட ஊழியர் வரை பணம் பெறுவதற்கும், 10 ஆண்டுகள் கண்டிப்பாக 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவதாகவும், 10 ஆண்டுகளுக்கு கீழில் ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு கருணைத்தொகை வழங்குவதற்கும் இந்த அரசு முழு முயற்சி எடுத்து இன்று அறிவிப்பு செய்துள்ளது. அதேபோல் ஓய்வூதியம் பெறுவதற்கும் 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்தப்படக்கூடிய டிஐ அகவலைப்படியை உயர்த்தி வழங்குவதற்கும் இந்த ஓய்வு திட்டத்தில் சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இராணுவத்தில் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தை தவிர மற்ற எந்த ஒரு மத்திய அரசு ஊழியர்களும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. இந்த திட்டம் 2 மாநில அரசால் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. ராஜஸ்தான் மற்றும் சண்டிகரில். 3வதாக தமிழகத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் முழுமுதற் நன்றி கடனாக இருப்பார்கள் என்பது இந்த காணொலி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மற்றும் நிதித்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளர் மற்றும் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.